வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம அண்ணன் விஜய் லெப்ட் ரைட்டா வாங்கப்பட்ட ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ரசிக பெருமக்களால் மிதி வாங்கிய ஸ்டோரிய பார்க்க போறோம். இன்னொன்னு, பூக்குழி இறங்குற இடத்துல கட்சி கொடி எடுத்துட்டு போய் மிதி வாங்கி இருக்கிறான் ஒரு ரசிகன். இந்த பக்கம் முதல்ல இந்த பீஸுங்கெல்லாம் கைது பண்ணி உள்ள போடுங்க சார். இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, முட்டா பயலுங்க. இந்த கட்சியே முட்டாள்களுடைய கட்சி அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க நடிகை ஓவியா. என்ன நடக்குது தோழர்கள்? இந்த விஜய் அவருக்கு அரசியல் தெரியாது, எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட பேசி அடி வாங்கிட்டு கிடப்பாரு. அந்த ஸ்கிரிப்டே வெளியாகி அடி வாங்கிட்டு கிடப்பாரு. முந்தா நாள் அது நடந்துச்சு. இந்த விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு சுத்தமா மூளையே இல்லை போல இருக்கு. எதா வேணாலும் ஈஸியா செஞ்சுட்டு மிதி வாங்குறாங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கொள்கை கிடையாது, அரசியல் தெளிவு கிடையாது, பொது இடத்துல எப்படி நடக்கணும்னு புரிதல் கிடையாது, மக்கள்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், அவங்க தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த எதுவுமே தெரியாது. கொள்கை இருந்தா தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தலைவனுக்கு தெரிஞ்சாதானே மத்தவங்க கத்துக்குவாங்க. இங்க விஜய்க்கும் ஒண்ணும் தெரியாது அரசியல் குறித்து, இதுங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. இதுல என்ன ஆகி போயிருதுன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா, அங்க தாவேக்கா கொடியை தூக்கிட்டு போறோம். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதா, அங்க தாவேக்கா கொடியை தூக்கிட்டு போறோம். தாவேக்கா கொடியை கொண்டு வரக்கூடாதுன்றாங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு போறோம். எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டத்துலனா, அங்க தாவேக்கா கொடியை கொண்டு போய் ஆட்டுறோம். இதெல்லாம் கடந்து போன வாரம் என்ன ஆகி போச்சுன்னா, பறவை காவடி உங்களுக்கு முதுகுல குத்தி அந்தரத்துல பறக்க விட்டுருவாங்க காவடி. இந்த பறவை காவடி நேர்த்தி கடனுக்காக பலரும் வைப்பாங்க. இந்த நேர்த்தி கடனுக்காக தொங்க விடப்பட்ட இந்த பறவை காவடியில இந்த பசங்க கையில தாவேக்கா கொடியை வச்சுட்டு இருக்காங்க. இது கடுமையான எதிர்ப்பை அந்த பசங்க சந்திச்சாங்க. ஊரே சேர்ந்து அந்த பயல்களை உண்டு இல்லைன்னு போன வாரம் பண்ணிச்சு. இது பத்தாதுன்னு நேத்து நேரம் ஒண்ணு நடந்து போச்சு. பூக்குழி இறங்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நெருப்பை மூட்டி கங்க உண்டாக்கி நேர்த்தி கடன் வச்சு கங்கில இறங்கி போய் என்னை காப்பாத்துமா அல்லது என்னை காப்பாத்துனதுக்கு நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பெரும்பாலும் அம்மன் கோயில்கள்ல நடக்கும் இந்த பூக்குழி இறங்குறது. இதுல இந்த பூக்குழி இறங்குற விழால போய் ஒரு சின்ன பையன் கலந்துக்கிறான். அவன் தீ மிதிச்சுட்டு வர்றான். தீ மிதிச்சுட்டு வரும்போது கையில தாவேக்கா கொடி இருக்கு. இத பார்த்த உடனே கடும் கோவம் வந்துருச்சு மக்களுக்கு. இந்த கடும் கோவம் வந்த உடனே பக்கத்துல சைட்ல நின்று ஏதாவது பிரச்சனைனா உடனே தூக்கி காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அடிக்க ஓடி வர்றாரு. அதுக்குள்ள இவன் வெளியே வர்றான். வெளியே வந்தோடனே அந்த கொடியை புடுங்குறாரு ஒரு பெரியவர். கொடியை புடுங்கி அவர் விரட்டி ஓடுறாரு. அவன் தெரிச்சு ஓடுறான். பின்னாடி போய் போனா சைட்ல இருந்து ஓடி வந்தாருல ஒரு வெள்ளச்சடக்காரர். அவர் போய் பொலேன்னு போடுறாரு. அப்புறம் ஒருத்தர் ஆசுவாசப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. பாருங்க. பாத்தீங்கல்ல, இது தேவையா? ஆயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையில மண்ணலி போடுறீங்க, நம்பிக்கையை உடைக்கிறீங்க, அந்த நம்பிக்கையை அசிங்கப்படுத்துறீங்கன்னா விஜய் இதை வந்து சொல்லி விளக்க மாட்டாரா? தற்கூரிங்களை வச்சு விஜய் 10 ஓட்டு கூட வாங்காம போறான். அதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஓவியா நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. என்ன ட்வீட்டு? இந்த பேச்செல்லாம் கேட்டு, அது விஜயோடைய பேச்செல்லாம் கேட்டு கடுப்பாகி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காங்க? ஒரு முட்டாள் ஒரு முட்டாள். ஒரு முட்டாள்னா ஒரு முட்டா பையன், 2 முட்டாள்னா அந்த 2 முட்டா பையன். ஆனா 10,000 முட்டா பையன் சேர்ந்தா ஒரு கட்சி. பிரெஞ்சு எழுத்தாளர் பிரான்ஸ் காஃபா அப்படின்றவருடைய ஒரு கோடு தான், அவர் சொன்ன ஒரு மொழி தான் இந்த அவங்க போட்டது. என்னவா, ஒரு முட்டாள் ஒரு முட்டாளா தெரியுமா, 2 முட்டாள் 2 முட்டாள்னு சொல்லி தெரியும். ஆனா 10,000 முட்டாள் செஞ்சுன்னா அது ஒரு அரசியல் கட்சி ஆயிருது அப்படின்னு போட்டு பொழந்திருக்கிறாங்க. இன்னொரு அது பக்கத்துல இன்னொரு ட்வீட்ல போடுறாங்க, சிலர் பிறக்கும் போதே மகத்தானவர்களாக இருக்கிறார்கள், சிலர் பிறந்த பிறகு மகத்தானவர்களாக வளருகிறார்கள், சிலர் PR வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் நல்ல மனுஷனா இருக்கேன், தலைவனா பிறக்கிறான், தலைவனா தன்னை வளர்த்துக்கிறான். ஆனா சில தற்கூரிங்க மட்டும்தான் PR வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. PRனா என்ன? பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இப்படி சொல்லுவோம். PR மக்களோட தொடர்புபடுத்துறதுக்கான ஆட்களுக்கு பேரு PRன்னு பேரு. அவன் எதாவது ஒண்ணு, எங்க அண்ணன் அழுதாரு, எங்க அண்ணன் ஜாப்பில, எங்க அண்ணன் மூடி வெட்டல, எங்க அண்ணன் மூஞ்சி கழுவல, எங்க அண்ணன் இது போடல, அது எதாவது போட்டுட்டு இருப்பான். இந்த ஆளை ஹீரோவா காட்டுறதுக்கு, எல்லா யோகித்தனத்தையும் பண்றதுக்கு PRன்னு பேரு. அதைத்தான் இவங்க போட்டு உடைச்சிருக்கிறாங்க. சிலர் மகத்தானவர்களா பிறக்கிறாங்க, சிலர் மகத்தானவர்களா பிறந்த பிறகு தன்னை வளர்த்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். பிறக்கிறான் சாதாரண மனுஷனா, சில மகத்தானவனா வளர்த்துக்கிறான். ஆனா சில பீஸுங்க தான் PR வச்சே ஓட்டிக்கு தெரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க தான் கரூர் இன்சிடென்ட் நடந்த போது முதல்ல விஜய கைது பண்ணி உள்ள தள்ளுங்க சார், அவனாலதான் 41 பேர் செத்தாங்க அப்படின்னு போட்டு ஆபாசமா அவங்கள பயங்கரமா உள்ள போய்
அடி அடின்னு அடிச்சு இந்த தற்குறி கும்பல்லாம் அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா விஜய் பேசின அன்னைக்கு முட்டா பயல்கன்னு சொன்னதோட இவன்லாம் பிஆரை வச்சு ஓட்டிட்டு தராங்க, இவெல்லாம் அரசியல் கட்சிக்கே லாய்க்கல அப்படின்னு லெஃப்ட்ல டீல் பண்ணிருக்கிறாங்க நடிகை ஓவியா. பாருங்க, பாத்தீங்கல்ல? ஆக மொத்தம் லெப்ட் ரைட்டு ஈஸ்ட் வெஸ்ட்னு கட்டங்கட்டி ஒரு பீஸ் அடிக்கிறாங்கன்னா அது நம்ம அண்ணன் விஜய் தான். அதுக்கு மெயின் காரணமா கூட இருக்கிற தற்குறிகளும் காரணம்.